ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் தந்தூரி வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு சின்ன ஜாரில் ஒரு 5 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் சிக்கன் லெக் 2 எடுத்திருக்கேன். ஹோல் சிக்கன் லெக், முழு கோழிக்கால் 2 எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடையிலே கீரல் போட்டு தர சொன்னிங்கன்னா போட்டு தருவாங்க. இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே சால்ட்டு போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ½ லெமன் எடுத்துகிட்டு அதையும் எல்லா பக்கம் படுற மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. கடையில் இது மாதிரி கீரல் போட்டு தெரியலைன்னா நம்மளே கூட கத்தி வச்சு கீறிக்கலாம். ஏன்னா அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி லெக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, இஞ்சி பச்சை மிளகா பூண்டெல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டை இந்த லெக்கில் எல்லா பக்கம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா உள்ள அந்த கீரலுக்குள்ளே எல்லாம் படுற மாதிரி எல்லா பக்கம் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்படியே எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம், 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு 7 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நல்ல கலருக்காக. நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இது சீரக பவுடர் 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஆயில் ஒரு குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் வரும். இப்போ இது ஒரு விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெட் ஃபுட் கலர். நீங்கள் இந்த ஃபுட் கலர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். இது போடும்போது நல்ல கலர் வரும். இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு, 1 ஹவர் ஆச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சா, இது இருக்கட்டும். நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு 230 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே இதை ட்ரேயில் வச்சுருக்கலாம். ட்ரேயில் இது மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா ஓவனை 230 டிகிரி செல்சியஸில் தந்தூரி அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. 45 மினிட்ஸ்க்கு இது குக் பண்ணி எடுக்கணும். இது உள்ளே வைக்கும்போது ஏதாவது கையில் துணி சுற்றிக்கோங்க, இல்லைன்னா க்ளவுஸ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கேர்ஃபுல்லாக வைங்க. இப்போது 2 ராடும் ஆனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பி போட முடிஞ்சால் திருப்பி போடலாம், இல்லைன்னா அதுவே நல்லா இது மாதிரி பேக் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த ஓரங்கள்லாம் நமக்கு தெரியும் நல்லாவே அந்த கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி இருக்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஆச்சுனாவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். தந்தூரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம தோசை தவாவில் கூட செய்யலாம். தோசை தவாவில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு 2 பீஸையும் மேலே எடுத்து வச்சு நல்லா மீன் பொரிக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இதே டேஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.